ஏய் எழுந்துரு, போனை கொடு, எழுந்துரு, இங்க வா, எழுந்துரு. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன் கபோர்டு தானே கிளீன் பண்ண சொன்னேன், அது கூட பண்ண முடியாதா உங்களால? உங்க வேலையும் சேர்த்து நான் தான் பண்ணுமா? வளர்றீங்க தானே, நான் வீடு கிளீன் பண்ணோம், சமைக்கணும், உங்க வேலையும் பண்ணோம், என் வேலையும் பண்ணோம். நான் எவ்வளவுதான் பண்றது, கொஞ்சம் ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? அம்மா ஏம்மா வேலை சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு போன் நோண்டே இருக்கேன். எப்பதான் பண்ணுவ நீ? சின்ன வயசுல உங்களுக்கு வேலை சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா போய் கேளு. நான்லாம் உன் பாட்டி சொல்றத கூட வச்சுக்க மாட்டேன். அவங்க அந்த வேலையை யோசிச்சாலே நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன். அந்த மாதிரி வளர்ந்தேன். எனக்குன்னு வந்து நீங்க 2 பேர் பிறந்திருக்கீங்க பாரு. போய் கேட்காத தைரியத்துல என்னென்ன சொல்றாங்க பாரு. என்ன இது தட்டி கேட்க யாரும் வர மாட்டாங்களா? நான் வந்துட்டேன். பாட்டி அம்மா, என்னம்மா போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? உன் வீட்டுக்கு நான் சொல்லிதான் வரணுமா? அப்படிலாம் இல்லம்மா, திடீர்னு வந்து அண்ணன் வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதான் ஒரு வாரத்துக்கு என் பேர பசங்களோட ஜாலியா இருக்கலான்னு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். ஓ, இன்னும் ஒரு வாரமா? சூப்பர்மா. என்னம்மா இவ்வளவு நல்லா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. சூப்பர். சரி சரி, போய் ஆட்டோ கட் பண்ணிட்டு அங்கே பெட்டி படுக்கை எல்லாமே இருக்கு. ஒரு வாரத்துக்கு இங்க தங்க போறேன்ல, நாங்க ஜாலியா மாடியில உட்கார்ந்து இருக்கோம். நீ போய் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டா. பாபு கேப கட் பண்ண ஜூஸ் பண்ணா ஒரு வாரம் செத்த. மா சீக்கிரம் சொல்லுங்கம்மா, என்னம்மா சட்னி பண்ணணும்? ஏன் இப்படி கத்துற? மெல்ல மெல்ல, குழந்தைங்க எந்திரிச்சிரும், தூங்கிட்டு இருக்குல்ல. எதுமா இப்ப நான் இங்க பேசுறது சவுண்ட் டிராவல் ஆகி மேல இருக்கவங்க வந்து எழுந்துப்பாங்களா? கேட்காதா? பாவண்டி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டுண்டி. மா இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்கூல் இருக்கு, எப்படி இருந்தாலும் எழுந்துக்கணுமா? 1 மணி நேரம் இருக்குல்ல, நான் போய் மெல்ல எழுப்பி கூட்டு வரேன். நீ சத்தம் இல்லாம என்ன சமைக்கிறியோ அதை மட்டும் சமைச்சு வை. போ, எந்திச்சு போ. இவங்களா இப்படி பேசுறது? அப்ப என்ன மட்டும் என்னென்ன கொடுமை பண்ணீங்க தூங்கும் போது? ஏ ஜெயஸ்ரீ, காலையில 5 மணி ஆகுது, இன்னும் என்ன தூக்கம் உனக்கு? யாரு ஃபேன் ஆஃப் பண்ணா இருக்குது? ஏய் நான் தான் டீ பார்த்தேன். நான் தான் முதல்ல பார்த்துட்டேன். நீ ஒழுங்கா போ. குடு குடு. டிவி பக்கத்துல கூட அப்படியே உங்களுக்கு சண்டை கத்திக்கிட்டே இருக்கீங்க வீட்ல. பாட்டி பாட்டி பாருங்க பாட்டி. ஏண்டி இப்படி குழந்தைங்களை நச்சுப்படுத்திட்டே இருக்கே எப்ப பார்த்தாலும்? குழந்தைங்களா அடிமைங்களா? அடிச்சனா? பின்ன என்ன பண்ணிட்டு இருந்த? என் கை கூட அவங்க மேல படலமா, ரிமோட் புடுங்கன அவ்வளவுதான். ரிமோட் வேற புடுங்கினியா? கை காட்டு கை காட்டு. ஐயோ பாரு எப்படி குழந்தை கை சமந்து போயிடுச்சுன்னு. நீ பண்ணாதாடி இப்ப பசங்க பண்றாங்க பாரு. குழந்தைங்க கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. ஐயோ, இந்த குழந்தைங்களை இப்ப சமாதானப்படுத்தணும்னா நான் இவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். வாங்க வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடணும், வாங்க வாங்க. மா புடுங்கினதுக்கு ஐஸ்கிரீமா? நீங்களாமா? அப்ப மட்டும் என்ன பண்ணீங்க? என்னம்மா ஏண்டி இவ்வளவு நேரம்? கடைக்கார லேட் பண்ணிட்டாமா? எது அந்த 4 பொருள் வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இவ்ளோ பொருள்மா, கொஞ்சம் லேட் பண்ணிட்டாமா? யாருக்கிட்ட கதை விடுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை அடிச்சுட்டு தானே வர?
இன்னும் 2 போட்டாதான் சரியாகும். தூக்கம் கேக்குதா உனக்கு? அதுவும் பகல்ல தூக்கம் கேக்குதோ? இல்லம்மா. போடு போடு. இன்னொரு பகல் தூங்குவியா? தூங்குவியா? தூங்கலமா. நான் கண்ணை மூடிட்டு தான் தூங்கலமாமா. இப்ப எதுக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு சேமியாஸ் வாங்கி கொடுத்தாதான் சாயங்காலம் நான் வெளில வருவேன். ஓ, அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? நீ வெளிய வர, வீட்ல இருக்காத. என்ன எதுக்கு பேசுற நீ? ப்ளீஸ்மா, கொன்னாரோமா. ஏய் ஷோ. மா நாளைக்கு லீவ் தானமா? நாளைக்கு படிச்சுக்கணுமா? சரிடி தங்கம், நாளைக்கு லீவ் தானே. நாளைக்கு சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு சாப்பிடாத. அது எப்படிமா? அதே மாதிரி தான் டெய்லியும் படிக்கணும். 3 வேளை சாப்பிட்றல, அதே மாதிரி தான் டெய்லி படிக்கணும். அம்மா நாளைக்கு டெஸ்ட் கூட இல்லமா. டெஸ்ட் இல்லைன்னா படிக்க கூடாதுன்னு இல்லை அழிய. எக்ஸாம் முன்னாடி மொத்தமா உட்காந்து படிக்கிறதுக்கு மரியாதையா 2 பேரும் படிங்க. என்ன பாட்டி கூட போறியா? கூப்பிட வேணாம், அவங்க நினைச்சவே நான் வந்துடுவேன். மா படின்னு தானம்மா சொன்னா, அதுக்கு என்னம்மா? எப்ப பாரு ஒன்று ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் போய் விளையாடிட்டு இருக்காங்க. டைம் கிடைக்கும்போது படிச்சா தானம்மா நல்லது. படிக்கிறது கூட திட்டுவீங்க நீங்க. எவ்வளவு நேரம் தாண்டி படிப்பாங்க? கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாடுண்டி. மா இவங்க மார்க் நல்லா தான் படிக்கிறாங்க, நல்லா தான் மார்க் வாங்குறாங்க. அப்புறம் என்ன? படி படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணாதடி. இன்னைக்கு படிச்சிடுவாங்க, நாளைக்கு கலெக்டர் ஆயிடுவாங்களா? அவங்களுக்கே படிக்க படிக்க அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களே படிப்பாங்க. சும்மா அவங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருக்காத. நல்லா சொல்லுங்க பாட்டி. படி 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 படின்னு தொல்லை பண்றாங்க. நல்லா தான் பாட்டி மார்க் எடுக்கிறேன். டேய் படிச்சது போதும், நாளைக்கு படிச்சுக்கலாம். வாங்க நம்ம விளையாடலாம், வாங்க. நீயா தாய் கிழவி இப்படி எல்லாம் பேசுற? நானா நானா அப்பாடா. டிவி பாப்போம். என்ன டிவி பார்க்கலான்னு. படி போ. மா இப்போதாம்மா ஸ்கூல்ல இருந்து வந்தேன். அதுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல டியூஷன் கிளம்பிடுவேம்மா. ஓ, எனக்கே சொல்லி தரீங்களோ மேடம்? போய் படின்னு. ப்ளீஸ்மா. படி சொன்னா உனக்கு கேட்காதா? படிப்பா. ஏய் எங்க போற? ரிமோட் வச்சு பாப்பா. நீங்களே பாருங்க. ஏய் ஏய் வா வந்து படி. ஏய் போய் படி போ. ஏய் ஜெயஸ்ரீ எங்க போற? எங்கம்மா போறேன்? பாத்ரூமுக்கு போறேன். படி போ. பாத்ரூம்லயா? ஆமா. டைம் வேஸ்ட் பண்ணாம படி. இந்தா. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சனும். ஏய் மரியாதையா சொல்றது கேளு. இந்த வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி உடம்புக்கு. எனக்கு போதும், வயிறு ஃபுல்லு. நீ பாதி கூட சாப்பிடல. வா. ஏய் வாடாடி வாடாடி. எங்க வாங்க. அங்க என்ன பிரச்சனை? குழந்தைக்கு சாப்பிட பிடிக்கல விட, ஏன் போட்டு திணிக்கிற? டேய் வாடா, நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீ வா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாமா? இந்த அம்மாவா அந்த அம்மா? ஏய் தட்டுல என்னத்த கோல போட்டுட்டு இருக்க? எனக்கு போதுமா. என்ன போதும்? பிடிக்கலமா. காய்கறி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டதானே சத்து. கையெடு நீ முதல்ல. மாமா மா ஆத்தர மாமா சாப்பிடு சாப்பிடு. ஓ ஏய் சின்னமா சாப்பிடுறீ. அப்பதான் நல்ல சத்து இருக்கும், சாப்பிடு. ஏய் பாட்டி நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்குல்லடா. இந்த 4 நாள் டைம் போனதே தெரியல. அம்மா வெறுப்பேத்துமா? அதான் நானும் சொல்ல வந்தேன். அம்மா எனக்கு டீ வேணும். அம்மா எனக்கு ஜூஸ் வேணும். மா என் ஸ்கூல் பேக்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்கம்மா. எந்தம்மா? ஃபர்ஸ்ட் எந்த எடுத்து வைங்கம்மா. பசங்களா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உட்கார்ந்த இடத்துல இருந்து அம்மா வேலை வாங்கலாமா இப்படி? நான் என் பொண்ணை திட்டா
என் முன்னாடியே என் பொண்ணை நீங்க அதிகாரம் பண்ணுவீங்களா? அவளை நான் திட்டி வளர்த்ததுனால தான் இப்போ ஒபிடியன்ட்டா இருக்கா. அதே மாதிரி அவ உங்களையும் வளர்க்கணும் பாக்குறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்ணு திட்டவெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது நாளைக்கு உங்க நல்லதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. லா 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 லா. பசங்களா? பாட்டி மேல கோவமா? நம்ம இன்னைக்கு மாலுக்கு போலாம்னு நினைச்சேன்ல. நம்ம ரெடி ஆயிட்டு போலாமா சீக்கிரம்? ஆ ஆலியாவே நான் தான் ரெடி பண்ணுவேன். வா வா வா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. சோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்ப பாரு, மொத்தமாலும் உன்னையே பார்த்து ஆன்னு அதிசயப்பட போகுது. அவ்வளவு அழகா இருக்க நீ. எத்தனை பாட்டி வந்தாலும் இது மட்டும் மாறாதா? அன்னைக்கு தாத்தாவோட பாட்டியும் இதானே பண்ணாங்க. பிளாக் பிங்க் லீசா மாதிரி போகணும்னு நினைச்சேன். என்ன மைடியல் லீசால வர புது மாதிரி ஆக்கிட்டாங்களே பாட்டி. பாட்டி ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரவுடி பேபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏய், போய் யாருன்னு கதவை திறந்து பாருங்கடி. வாடி போய் ஒன்னா பார்க்கலாம். ஏய், இது மிஸ் மாதிரி இல்ல. அவங்க இல்ல. ஏய், எவ்ளோ தைரியம் இருந்தா என் மூஞ்சிய பார்த்துட்டும் தெரியாத மாதிரி கதவை சாத்துவீங்க? இல்ல மிஸ், எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு கிளிவள்ளின்னு நினைச்சிட்டேன். அவங்க முக்கு உங்க முக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதான்.